குண்டச்சி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நான் குண்டச்சியை பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல அவளை காப்பாத்தே, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதில் சொல்றேன். இவனுங்க என் குண்டச்சியை எந்த நிலைமையில வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவ என் கூட இருந்தானா எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருப்பான். பாவம், அவ எப்பவுமே என்னாலதான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் போதும். இந்த தடவை நான் அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன் குண்டச்சி, நீ பயப்படாம இரு. இவனுங்களை நான் திரும்ப வர சொல்லிட்டேன். ஆனா தனுக்கு என்னன்னு சொல்றது? அவ இங்க வந்தானா தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவாளே. என்னை திட்டி திட்டி காதுல இருந்து ரத்தம் வர வச்சிருவா. இங்க என்னாச்சுன்ற விஷயத்த நான் அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இங்க பிரக்யா இல்லவே இல்லைன்னா அவ இங்க வந்து என்ன பண்ணுவா? ஹலோ தனு, எங்க இருக்க நீ? நான் வந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா எல்லாம் ஓகே தானே? ஏன் கதையை விடு. அந்த கில்லர் வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த கில்லர் ஜஸ்ட் வந்துகிட்டு தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்ன ஆச்சு நிக்கில்? ஏன் நீ இப்படி பதட்டமா பேசுற? ஒண்ணு இல்லையே, எல்லாம் ஓகே தான். என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்ற? நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற. எதுவும் மறைக்கல, எல்லாமே ஓகே தான். நிக்கில், தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லிடு. தனு, அது அந்த பிரக்யா. பிரக்யா? என்ன பிரக்யா? அவ செத்துட்டாளா? இல்ல நீ அவளை கொன்னுட்டியா? கொன்றிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ பை மிஸ்டேக் இங்க இருந்து தப்பிச்சிட்டா. என்னது? அவ தப்பிச்சிட்டாளா? அவ எப்படி தப்பிச்சு போவா? அவளை பாத்துக்க நீங்க இத்தனை பேர் இருந்தீங்களே, அப்புறம் எப்படி அவ போனா? ஓ, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, தப்பு அது நடந்துருச்சு. என்ன பண்றது? அவ இங்க இருந்து எஸ்கேப் போயிட்டா. நிக்கில், damn it. நிக்கில், நான் அபியை கல்யாணம் பண்ணிக்க இதுதான் கடைசி சான்ஸ். ஆனா நீ எல்லா முறையும் நீ ஏன் இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்க? கிட்னாப் பண்ணும்போது தப்பு பண்ண சரி போனா போகுதுன்னு விட்டேன். கிட்னாப் பண்ணி வச்சிருந்தவ இப்ப தப்பிச்சிட்டான்னு சொல்றீ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அவ்வளவு பெரிய தப்புல நடக்கல. இத திருத்திக்கலாம். நான் அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பிரக்யா செத்தாதான் என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகும். ஆனா இப்ப அவ அங்க இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப என்னோட ப்ராப்ளம்ஸ் தான் இன்னும் அதிகமாக போகுது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. You know what, நிக்கில்? ஆலியா சொன்னது கரெக்ட் தான். நீ பேசுறதுக்கு மட்டும்தான் லாக்கி, ஆனா எந்த வேலைக்கு நீ லாய்க்கு இல்ல. வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இது வரைக்கும் ஒரு வேலையாவது நீ ஒழுங்கா பண்ணிருப்பியா சொல்லு? அங்க இருந்து தப்பிச்ச பிரக்யா நேரா வீட்டுக்கு தான் போவா. You know what? நீ அந்த கில்லருக்கு கால் பண்ணு. அவனை வந்து உன்னையே கொன்னுட சொல்லு. பிரபா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லனா நானே வந்து உன்னை கொன்னுடுவேன். பிரபா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? ஹே, பேச்ச மாத்தாத நிக்கில். உன்னை போய் நம்பன பாரு. 1% கூட உன்னை நம்பவே முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் தான் உன்னை தேவையில்லாம நம்பி தொலைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் நம்பிக்கையை உடைச்சுக்கிட்டே இருக்க. நிக்கில், சத்தியமா நீ எதுக்குமே போதும். நீ பேசுனதெல்லாம் போதும். என்ன நீ இப்படி பேசுறதை விட உன் புத்தியை யூஸ் பண்ணு. இப்ப தப்பு நடந்து போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. இத நாம திருத்திக்க முடியும். ஆனா நீ இப்ப உடனே திரும்பி அபி வீட்டுக்கு போ. அவ அங்க யார் கூடயாவது பேசுறாளான்னு நீ கொஞ்சம் போய் செக் பண்ணு. அவ யார்கிட்டயாவது பேசுறானா, அவ எங்க இருந்து பேசுறான்ற விஷயத்த நாம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம்ல. நீ போய் அந்த வேலையை பாரு. என்ன இப்படி திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, அந்த பிரக்யா வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவ வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளே என் ஆளுங்க அவளை புடிச்சிருவாங்க. இங்க பாரு, இப்ப நாம 2 பேரும் சண்டை போட வேணாம். நான் அவளை புடிச்சிருவேன். ஆமா, கிழிச்ச கஷ்டப்பட்டு அவளை கடத்தி இப்ப தப்பிக்க விட்டுட்ட. அப்ப புடிச்சு வைக்க முடியல, இப்ப புடிச்சிரு வரோம். You know what, நிக்கில்? You're fit for nothing. தயவு செஞ்சு நீ கூட பேசாத. Damn it. இந்த விஜய் எங்க போயிட்டான்? அவனை நான் இங்கேயே இருக்க சொன்னே. சரி வாங்க போலாம். வாங்க. அவங்க குண்டச்சி எங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல என்னோட காரை எங்கேயாவது நான் மறைச்சு வைக்கணும். எங்கதான் வைக்கிறது? அதான் பெட்டர். குண்டச்சி, நான் உன்னை காப்பாற்ற வந்துட்டு இருக்கேன்.
நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நான் உன்னை ஹீரோ மாதிரி காப்பாத்தினப்போ நீ ஒரு ஹீரோயின் மாதிரி ரியாக்ட் பண்ணி என்னை விரும்ப ஆரம்பிப்ப. அப்புறம் நீங்க வந்துட்டீங்களா? வராம இருப்பேனா? என் குண்டச்சியை காப்பாத்த இந்த ஃபுல் வேர்ல்டோடையும் சண்டை போடுவானா? நீங்க நீங்க இங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏய், எப்படி வராம இருப்பேன்? என் குண்டச்சியை காப்பாத்த நான் வராம இருப்பேனா? வரவா? வாங்க. அப்புறம் இன்னும் எத்தனை தடவை கிட்னாப் ஆகணும்னு நினைக்கிற? இதுக்கப்புறம் ஆகிறதா இல்ல. கயிறு அவுத்துருவா? அவுத்து விட்டுருங்க. You're my hero, my superhero. நீ பெண்ட விட அதிகம், லவரை விட இன்னும் அதிகம். எதுக்கு வெயிட் பண்ற? கமான். ஏய், ஆ, ஆ. எதையோ சொல்ல சரியா போச்சு. உள்ள இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ள ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கமான் அபி, இன்னைக்கு நீ உன்னோட ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும். உண்மையான ஹீரோவா மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. கமான். அறிவு கட்டவனே, இங்க என்னடா பண்ணுகிற? இவரை கேளுங்க. என்ன சார், என்னாச்சு? நாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இருந்திருப்போம். கரெக்டா நீங்க அந்த டைம்ல எங்களை கூப்பிட்டீங்க. உங்களால இன்னைக்கு நான் திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் வாய மூடு. வெளியில நீ தானே நின்னுட்டு இருந்த? ஆமா சார். சாரு மோர்லாம் அப்புறம் வெளியில என்ன பண்ணிட்டு இருந்த நீ? உன் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு வெளியில போயிட்டு இருக்கா, நீ அவளை தடுக்க கூட இல்ல. என்ன தூங்கிட்டு இருந்தியா? இல்ல சார், நான் ஒன்னும் தூங்கல. உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா உள்ளதான் இத்தனை பேர் இருக்காங்களே, அந்த பொண்ணு எப்படி தப்பிப்பான்னு நினைச்சேன். அதுக்காக ரிலாக்ஸா இருப்பியா? உள்ள இருக்கிறவங்க வெளிய இருக்கிற வேலையை பாப்பாங்க நினைச்சியா? காசு உனக்கு, வேலை எங்களுக்கா? இல்ல சார்.
இப்படி ஸ்ட்ரைட்டா போனா ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது யோசிக்கணும். இது கரெக்டா இருக்கும். காதலுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன் பாரு குண்டச்சி. எவ்வளவு பெரிய ராக் ஸ்டார் நானு. ஒரு குரங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் குதிச்சிட்டு இருக்கேன். இந்த குண்டச்சி எங்கதான் இருக்கா? ஒருவேளை அங்க இருக்காளோ? சார், இவன் போய் சொல்றான். அந்த பொண்ணையும் தடுக்கல, எங்களையும் எழுப்பல, தூங்கிக்கிட்டு இருந்தான். ஏடா வேலை நேரத்துல தூங்குவியா? சொல்றா. வேலை நேரத்துல தூங்குவியா? சொல்றா. ஏய், சீ, பின்னாடி போ. ஓவரா சீன் போடாத. என்கிட்ட சொல்லு, நான் அன்பா கேக்குறேன். உனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு நீ சொன்னல, கேட்டுச்சா இல்லையா? அப்ப எங்களுக்கே நீ வந்து சொல்லல. ஏன் நைட்டு ஃபுல்லா விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பேன்ல, சவுண்ட் கேட்டு ஏன்டா எழுப்பல? எதுக்குடா விசில் அடிக்கல? இங்க பாருங்க சார், இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். நல்லா அச்சு கேளுங்க. வேணாம் சார். நீ வாய மூடு. நீ உள்ள இருந்த, இவ வெளியில இருந்தா. உன் கண்ணு முன்னாடி அவ கட்ட கழட்டிட்டு அழகா ஓடி போயிட்டா. உன்னால எதுவும் பண்ண முடியல. உன்னை என்னடா பண்றது? சார், நான் சின்ன பையன், இப்படி திட்டாதீங்க. இவன் சின்ன பையனா? இவன் சின்ன பையனா? அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வா. கொடுத்த ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணாம இங்க நின்னு சிரிச்சுக்கிட்டா இருக்க. நீங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண முடியல. அட, நான் சொல்றது கேளுங்க. ஒரு வேளை இந்த வேலையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நான் உங்க எல்லாரையுமே நிரந்தரமா தூங்க வச்சிருவேன். சார், இதுல உங்களோட தப்பு கூட இருக்குது. என்ன சொல்றீங்கடா? ஆமா சார், ஆமா சார். நீங்களும் இங்கதானே இருந்தீங்க. என்னடா அப்போ நீங்க அவளை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல? என்ன சொல்றீங்க? ஆமா. என்னையும் குத்தம் சொல்றியா நீ? இல்ல சார், நான் தானே உனக்கு பாஸ். நான் தானே பாஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய குத்த சொல்லுவ? என்னைய தப்பு சொல்லுவ? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டே நீ. நீ அங்கதானே இருந்த, தூங்கி இருந்த. ஒரு வேலை ஒழுங்கா பண்ணாம என்னைய குத்த சொல்லுவியா? நீ என்ன பெரிய ஒழுங்கா? எல்லாருமே வேஸ்ட். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. யாரோட வாய்ஸா இருக்கும்? என்ன கடவுளே இது? நைட் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. நின்னு நின்னு என் கால் எல்லாம் வலிக்குது. இந்த தனு திடீர்னு எங்க போயிட்டான்னு தெரியலையே. இப்படியே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நிக்கணும் தெரியல. நின்னுகிட்டே இப்படியே தூங்கிடுவேன் போல இருக்கு. கல்யாணமும் நடக்கல, பசிக்க வேற செய்யுது. நீ இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு தானே மைத்திலி? வீட்டுல இருக்கிறவங்க இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. நீ எப்ப தூங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்க? அப்பாடா, தனு வந்துட்டா. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு டென்ஷனை கொடுத்துட்டா. எங்க யாரையுமே இவ நிம்மதியா தூங்க கூட விடல. தனு, 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 என்ன தனு நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? சொல்லாம எங்க கிளம்பி போயிட்ட நீ? உங்க அப்பா எவ்வளவு கவலைப்பட்டு இருந்தாரு தெரியுமா உனக்கு? எங்க எல்லாம் தேடிட்டு இருந்தாரு. உனக்கு போன் கூட பண்ணாரு, நீ ஏன் போன் எடுக்கல? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? நீ ஏன் எங்களை எல்லாரும் இப்படி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? எங்க போன் நீ சொல்லு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல மாம். என்னால என்ன பாத்துக்க முடியும். நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க. இவ்வளவு நாள் நான் இங்க தனியா தானே இருந்தா நீங்க டென்ஷன் ஆனீங்களா? தனு, நான் மம்மி ப்ளீஸ். ஆல்ரெடி என் லைஃப்ல எனக்கு நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேற எனக்கு டென்ஷன் ஏத்தாதீங்க. ஏன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்களேன். அடிக்கடி நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னா கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா?
அதுவும் இந்த நைட் டைம்ல அப்படி என்ன முக்கியமான எனக்கு ஒரு வேலை? முக்கியமான வேலை இருந்துச்சு. அந்த விஷயமா தான் நான் வெளியில போயிருந்தேன். ஆனா என்னோட ஃபுல் பிளானுமே இப்ப கெட்டு போச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கேளுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் எங்கேயோ போயிட்டாங்க. அதனால எனக்கு பெரிய லாஸ் வந்துருச்சு. அதனாலதான் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அம்மா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன் ஆலியா? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தனு, அது வந்து எவ்வளவு பெரிய லாஸ் ஆனதுன்னு எனக்கு தெரியும் தனு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, பட் ப்ளீஸ் காம் டவுன், ஓகே? பெரியவங்க கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது தனு, அது ரொம்ப தப்பு. இல்ல ஆலியா, நான் தனு நீ முதல்ல மேல ரூமுக்கு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் கம். நான் எங்கேயும் வர மாட்டேன். தனு நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? மேல ரூமுக்கு வா, அங்க ரிலாக்ஸா பேசு. இல்ல ஆலியா, நான் எங்கேயும் வர Just shut மாட்டேன். up. அந்த ஆள் யாருன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. இவன் இந்த ரவுடிங்களோட பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா இந்த சர்க்கஸோட ரிங் மாஸ்டர் இவன் தான் தெரியுது. ஆனா யாரா இருக்கும்? இவன் ஃபேஸை நான் எப்படி பார்க்கறது? எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னடா சத்தம்? யாருடா அங்க? போய் பாருங்கடா. யாராவது யாருங்க இல்ல? பூனையா இருக்கும். ஒருவேளை பூனையா இருக்கும் சார். ஆஹா, இப்ப நான் எந்த சான்ஸும் எடுக்க கூடாது. இந்த ரவுடிங் எல்லாம் இங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா பிரக்யா உள்ள தனியா தான் இருப்பான். இப்ப நான் அவளை காப்பாத்துறது இன்னும் ஈஸி. முதல்ல பிரக்யாவை காப்பாத்திடலாம், அதுக்கப்புறம் இந்த ரிங் மாஸ்டர் யாருன்னு பார்க்கலாம். ஆனா எப்படி உள்ள போறது? எப்படி அவளை காப்பாத்துறது? அவ எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும். ஐம் ஷூர் அவனை பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்ணுவா. ஆனா அவளை பார்த்த உடனே நான் எப்படி கிரியேட் பண்றது? பின்னாடி பக்கத்துல இருந்து உள்ள போய் அவளை பார்த்து ஹலோ பிரக்யான்னு சொல்றேன். ஒர்க் அவுட் ஆகாதே. இது நல்லா இல்ல, கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே. வேற எப்படி பண்றது? முதல்ல உள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல அவளை கட்டி பிடிச்சு அதுக்கப்புறம் ஐ லவ் யூ பிரக்யான்னு சொல்றேன். and I've come to save you. இது எப்படி இருக்கு? தனு இப்ப பிரக்யா இருக்கிற இடத்துக்கு தான் போவான்னு பிரபா சொன்னதா என்கிட்ட சொன்னீங்க. ஒருவேளை பிரக்யா இருக்கிற இடத்துக்கு போயிருந்தானா எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தா? இவ இவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்தா? இவ பிரக்யா கிட்ட போனாளா இல்லையா? அக்கா, ஒருவேளை இவ பிரக்யா கிட்ட போயிருந்தானா இந்நேரம் பிரபா போன் பண்ணிருக்க மாட்டானா? ஆனா தனு ஏன் அவ்வளவு கோவமா இருந்தா? எனக்கு தெரிஞ்சு பிரபா ஃபாலோ பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் அவ பாதி வழியில திரும்பி வந்திருப்பா. இந்து சொல்றது கரெக்ட் சம்பந்தி. நீங்க அவ முகத்தை பாத்தீங்கல்ல, அவ ரொம்ப கோவமா குதிச்சுக்கிட்டு இருந்தா. என்னமோ அவ போட்ட பிளான் ஃபெயில் ஆன மாதிரியே இருந்தா. அந்த கோவத்தை எல்லாம் தான் அவங்க அம்மா மேல காட்டினா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இப்ப அவ என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. இவளோட பிளான் என்னன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அக்கா, நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்க பிளான் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு வரேன். அவங்க பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரேன்க்கா. இவங்களை நான் கண்டிப்பா கையும் களவுமா பிடிச்சே தீருவேன். நீ சொல்றது கரெக்ட் தான். பிரபா கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வெளியே செய்ய முடியாத காரியத்தை நாம வீட்டுக்குள்ள இருந்தே செஞ்சிருவோம். அவளை நாம பிடிச்சிருவோம். நல்ல ஐடியா. நீ போ. நல்லது. இவனுங்க எவ்வளவு சண்டை போடுறானுங்களோ அவ்வளவோ எனக்கு நல்லது. நான் என்னோட ஹீரோ கிட்ட சீக்கிரமா போயிடுவேன். அவரு சடனா என்ன வீட்டுல பார்த்தாருன்னா அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? என்னங்க, நான் வந்துட்டேன். குண்டச்சி, நீ
குண்டிச்சி நான் உன்னை தேடாத இடமே இல்லை, எங்கெங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? இப்படியே நீ வந்துட்ட. ஐம் so happy. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு தைரியமா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா அவரு எவ்வளவு பெருமைப்படுவாரு. என்னோட பிரேவ் குண்டச்சி யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தானா, you know, I'm so happy. நான் உன்னோட ராஜா, நீ என்னோட ராணி. ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த காலத்து ஜான்சி ராணி. கம் ஆன் ராணி. எப்ப நான் வீட்டுக்கு போவேன்னு இருக்கு. உடனே வீட்டுக்கு போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கு. அவர் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பறந்து போயிடணும் போல தோணுது. ஒருவேளை இந்த ட்ரக்குக்கு ரெக்க வந்தா நல்லா இருக்கும். இதுவே என்ன அவர்கிட்ட உடனே கூட்டிட்டு போயிடும். அவர் என்ன பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவாரு.